தமிழகத்தையே உலுக்கிய அபிராமி வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் கடந்த 7 ஆண்டுகளாக நடந்தவை என்ன? 7 ஆண்டுகளுக்கு முன்பு அபிராமி தனது 2 குழந்தைகளை யாருக்காக எதற்காக கொன்றார்? இந்த வழக்கு குறித்த பின்னணியை தற்போது பார்க்கலாம். கடந்த 2018ஆம் ஆண்டு குன்றத்தூர் பகுதியை சேர்ந்தவர் தனியார் வங்கி ஊழியர் விஜய். இவரது மனைவி அபிராமி. இவர்கள் இருவருக்கும் 8 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2018ஆம் ஆண்டிலிருந்து 8 ஆண்டுகளுக்கு முன்பாக இருவருக்கும் காதல் திருமணம் நடைபெற்று 7 வயதில் அஜய் என்கிற மகனும், அதே போன்று 4 வயதில் கார்னிகா என்கிற மகளும் இருந்து வந்தனர். இருவருமே பள்ளி சென்று வந்த நிலையில் அபிராமி அதிக அளவில் இந்த சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிடுவது, அன்றைய காலகட்டத்தில் டிக்டாக் செயலி மூலமாக தனது வீடியோக்களை பகிர்ந்து வருவதும், அதன் மூலமாக வரக்கூடிய சமூக வலைதளங்களில் வரக்கூடிய அந்த லைக்ஸ் மற்றும் கமெண்ட்டுகளுக்கு அடிமையாக கிடந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக அதிக அளவில் இவர் சமூக வலைதளங்களில் நேரத்தை செலவழித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தன்னுடைய வீட்டின் அருகே இருக்கக்கூடிய அந்த பிரியாணி கடை ஒன்று இருந்திருக்கிறது, பிரபல பிரியாணி கடை. அந்த கடையில் மீனாட்சி சுந்தரம் என்பவர் ஊழியராக பணியாற்றி வந்தார். இந்த கடைக்கு அடிக்கடி அவர் சாப்பிட செல்வதற்கும், அதே போன்று வீட்டிற்கு உணவு வாங்கி வருவதற்காகவும் அபிராமி சென்ற நிலையில் மீனாட்சி சுந்தரத்துடன் அவருக்கு கடந்த 2018ஆம் ஆண்டின் போது 2 மாதங்களுக்கு முன்பு, 2018ஆம் ஆண்டு 2 மாதங்களுக்கு முன்பு அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு 2 மாதங்களாக இருவரும் பழகி வந்திருக்கின்றனர். இந்த பழக்கம் குறித்து விஜய்க்கும் அதே போன்று அபிராமியின் தாய் தந்தையருக்கும் தெரிந்த நிலையில் அவரை கண்டித்திருக்கிறார்கள். எனினும் தொடர்ந்து அபிராமி மீனாட்சி சுந்தரத்துடன் தொடர்பில் இருந்து வந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் தனது காதல் கணவன் மற்றும் 2 குழந்தைகளையும் பிரிந்து மீனாட்சி சுந்தரத்துடன் செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் திட்டத்தை ஒன்று அபிராமி தீட்டுகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இவர்களை விட்டுவிட்டு செல்வதில் சில சிக்கல்கள் இருக்கிறது, தன்னை தேடி வந்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் இவர்கள் 3 பேரையும் கொலை செய்வது என்கிற ஒரு கொடூரமான முடிவை அபிராமி எடுக்கிறார். அதற்காக அவர் தூக்க மாத்திரைகளை வாங்கி வந்து கடந்த 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி மாலை இந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியிருக்கிறார். இரவு தூங்குவதற்கு முன்பாக தனது கணவர் விஜய், மகன் அஜய், மகள் கார்னிகா ஆகிய 3 பேருக்கும் பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அவர்களை படுக்க வைத்திருக்கிறார். காலையில் இவர்கள் 3 பேரும் இறந்து விடுவார்கள், திட்டம் தீட்டியபடியே புறப்பட்டு சென்று விடலாம் என்கிற காத்திருந்த அபிராமிக்கு கணவரும் மகனும் விழித்து கொண்டது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. தூக்க மாத்திரையினுடைய வீரிய குறைவாக காரணமாக மகனும் அவரது கணவரும் விழித்து கொண்டனர். ஆனால் மகள் அன்று இரவே இறந்திருக்கிறார். இதனை அறியாமல் அவரது கணவர் விஜயும் இருந்திருக்கிறார். வழக்கம் போல காலையில் இருந்து அவர் பணிக்கு செல்வதற்கான அந்த பணியில் இருந்த பொழுது மகளை முத்தமிட விஜய் சென்றிருக்கிறார். அதாவது கணவர் வந்து பணிக்கு செல்வதால் சென்றிருக்கிறார். அப்பொழுது அபிராமி அவரை தடுத்து, குழந்தை ஆழ்ந்து உறங்குகிறாள், நீங்கள் அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என தெரிவித்திருக்கிறார். இதனை நம்பிய விஜய் பணிக்கு சென்றிருக்கிறார். இதன் பிறகு உயிர் தப்பிய தனது மகனை மீண்டும் பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து பட்டப்பகலிலே படுக்க வைத்து முகத்தில் தலையணையை வைத்து அழுத்தி அந்த தனது மகனையும் கொலை செய்துவிட்டு வீட்டிலிருந்து தப்பி சென்றிருக்கிறார். 30 இரவு இந்த முதல் கட்ட திட்டத்தில் மகள் இருக்கிறார். 31ஆம் தேதி தனது மகனை கொன்றுவிட்டு வீட்டிலிருந்து அபிராமி தப்பி செல்கிறார். தனது இருசக்கர வாகனத்தில் கோயம்பேடு சென்று அங்கிருந்து பேருந்து மூலமாக ஏற்கனவே மீனாட்சி சுந்தரத்துடன் திட்டமிட்டபடி திருவனந்தபுரம், கேரள மாநிலம் திருவனந்தபுரம் தப்பி செல்வது என்கிற அடிப்படையில் அவர் திருவனந்தபுரத்திற்கே சென்று விட்டார். இந்த சூழலில் அடுத்த நாள் காலை வங்கியில் அதிக வேலை இருந்ததால் கணவர் விஜய்க்கு அன்று இரவு வர முடியாமல் அடுத்த நாள் காலை வீட்டிற்கு வந்து பார்த்தபொழுது 2 குழந்தைகளும் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். உடனடியாக அவர் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்து, ஏற்கனவே மீனாட்சி சுந்தரத்தினோடு இவர் தொடர்பு இருந்தது சந்தேகத்தில் இருந்த அடிப்படையில் மீனாட்சி சுந்தரம் தொடர்பான தகவல்களை வழங்குகிறார் காவல்துறையில். அவர்கள் மீனாட்சி சுந்தரம் கடைசியாக யாருடன் பேசினார் என்கிற செல்போன் சிக்னலை ஆய்வு செய்த பொழுது அவர் அபிராமி செல்போன் நம்பருக்கு பேசியது தொடர்பு கண்டுபிடிக்கப்பட்டு முதற்கட்டமாக மீனாட்சி சுந்தரத்தை கைது செய்கிறார்கள். செப்டம்பர் 2ஆம் தேதி, செப்டம்பர் 1ஆம் தேதி இரவே வந்து மீனாட்சி சுந்தரம் கைது செய்யப்பட்டு அவரை அழைத்து கொண்டு நாகர்கோவில் வரை சென்ற காவல்துறையினர் கேரளா மாநிலத்திற்கு செல்லாமல் நாகர்கோவில் கேரளா எல்லையில் நிறுத்தி வைத்து மீனாட்சி சுந்தரத்தின் மூலமாகவே அபிராமிக்கு ஃபோன் செய்ய வைத்து அவரை நாகர்கோவில் தமிழக எல்லைக்குள் வரவழைத்து அங்கு அவரை மடக்கி பிடித்து கைது செய்கிறார்கள். அங்கிருந்து மீண்டும் கோயம்பேட்டுக்கு வரவழைத்து அன்றைய தினம் அந்த இரவு இருவரையும் சிறையில் அடைக்கிறார்கள். இதில் முக்கியமாக அபிராமி சிக்கியதில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகள், அதே போன்று மீனாட்சி சுந்தரம், கள்ளக்காதல் மீனாட்சி சுந்தரம், அபிராமியுடைய செல்போன் சிக்னல்கள் மிக முக்கியமான தடயங்களாகவும் குற்றவாளிகளை ஒரே நாளில் பிடிப்பதற்கும் உதவியாக இருந்ததாக காவல்துறை தரப்பில் விசாரணை அதிகாரி இருந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள்.
இதன் தொடர்ச்சியாக சிறையில் அடைக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த 7 ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்றது. செப்டம்பர் மாதமே தனது தவறை உணர்ந்ததாகவும் தொடர்ந்து உணவருந்தாமல் சிறையில் இருந்த அபிராமி அழுது கொண்டே இருப்பதாக அப்போதைய தகவல் வந்தன. அதே போன்று அக்டோபர் மாதம் தற்கொலைக்கு கூட முயன்றதாக அபிராமி சிறையில் தற்கொலைக்கு முயன்றதாக ஒரு தகவல் வெளியானது. இந்த நிலையில் டிசம்பர் மாதம் இவர்கள் மீதான அந்த குற்றச்சாட்டுகளை 200 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டன. டிசம்பர் மாதத்தில் இந்த குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு முன்னதாகவே அக்டோபர் மாதத்தில் அபிராமி தன் மீதான குற்றத்திற்கு இந்த ஜாமீன் மனு கோரியிருந்தார். ஜாமீனை இருவருக்கும், அதாவது மீனாட்சி சுந்தரத்துக்கும் அபிராமிக்கும் நிராகரித்திருந்தது நீதிமன்றம். இந்த கட்டத்தில் 25 சாட்சியங்கள், அதாவது அபிராமியினுடைய குடும்ப உறுப்பினர்கள் உட்பட 25 சாட்சியங்களை விசாரணை செய்த காஞ்சிபுரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் 2 பேருக்கும், மீனாட்சி சுந்தரம் மற்றும் அபிராமி ஆகியோருக்கு 3 ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. கொலை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் முதல் குற்றவாளியாக அபிராமி சேர்க்கப்பட்டு 2வது குற்றவாளியாக மீனாட்சி சுந்தரம் சேர்க்கப்பட்டார். இந்த வழக்கை பொறுத்தவரையில் இருவருமே குற்றவாளிகள் என முதலில் நீதிமன்றம் அறிவித்தது. அதற்கு பின்னாக அந்த தண்டனை விவரங்களை அறிவித்தது. தண்டனை விவரங்களை பொறுத்தவரையில் 2 பேருக்கும் 3 ஆயுள் தண்டனைகள், அதாவது சாகும் வரை அவர்கள் சிறையில் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தலா 15,000 அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபராதம் கட்ட தவறினால் மேலும் 3 ஆண்டுகள் சிறை விதிக்கப்படும் எனவும் அந்த உத்தரவில் கூறப்பட்டிருந்தது. இந்த தண்டனை விவரங்களை கேட்ட உடனேயே கதறி அழுதிருக்கிறார் அபிராமி. தன்னுடைய தவறை உணர்ந்ததாக அவர் கதறி அழுததாக கூறப்படுகிறது. எனினும் அதே போல கதறி அழுதி கொண்டே வயதான தாய் தந்தையரை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீதிமன்றம் தனக்கு தண்டனையை குறைத்து வழங்க வேண்டும் என கோரியிருக்கிறார். அதனை நீதிமன்றம் நிராகரித்து மேல்முறையீடு வேண்டுமானால் செய்து கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையில் நீதிமன்றம் அவர் அறிவுறுத்தியிருக்கிறது. இந்த சூழலில் தான் பிரியாணி கடையில் ஏற்பட்ட இந்த பழக்கத்தினால் ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பம், அதே போன்று மீனாட்சி சுந்தரத்திற்கும் திருமணமாகி குழந்தை இல்லாமல் ஒரு 4 ஆண்டுகளாக இருந்து வந்திருக்கிறார். அவரது குடும்பம், அபிராமியின் குடும்பம் என 2 குடும்பங்கள் மொத்தமாக சிதைந்து 2 குழந்தைகள் பலியானதுதான் இதில் மிச்சமாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் இந்த வழக்கினுடைய பின்னணியாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கிய அந்த பிரியாணி அபிராமி வழக்கில் கடந்த 7 ஆண்டுகளாக நடந்தவை என்ன, அதே போல இன்னைக்கு நீதிமன்றத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்பதை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி சதீஷ். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.